கயல்விழி நேற்று திரு விஜய் அவர்களை பார்க்க போன செய்தி ஆதாரமாக நம்மள்ட்ட இருக்குது. கயல்விழி காத்திருந்து அந்த பெண் பாவம் ஏதோ மனசில் ரொம்ப குறை திரு விஜய் ஐயாவை போய் பார்த்தாங்க. அன்னைக்கு வந்திருந்தாங்க, அன்னைக்கு பதவியேற்பு விழாவுக்கும் வந்திருந்தாங்க. இப்போ இன்றைக்கு அவர்கள் பேசுவது நீர் பூத்த நெருப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆதரவாளர்கள் இன்றைக்கு அவர் பக்கம் இருக்காங்க. திரு அழகிரி அவர்கள் திட்டமிட்டு தனது மகளை நீங்கள் போய் கேளுங்கள், நாளிதழ்களில் மதுரை மாநகர மேயராக அவங்க கேட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இது அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கங்கிற நமக்கு தெரியல. இப்பொழுது விஜய் அவர்கள் கூப்பிடவில்லை, திட்டமிட்டது ஸ்டாலினுக்கு செக் வைக்க வேண்டும் என்றதால் இவரை தயார்படுத்தி திரு அழகிரி அனுப்பியிருக்கிறார். ஆனால் நமக்கு வெளியே வந்த செய்திகள் கொஞ்சம், வெளியே வராத செய்திகள் பல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மதுரை தமிழ்நாட்டுடைய 2ஆம் நிலை நகர். கோவை மதுரை என்பதெல்லாம் ஒரு கண்ணியத்துக்குரிய பெரிய நகர். அவற்றில் கொடுப்பதற்கு கொஞ்சம் யோசிக்கலாம் அல்லது கொடுக்கலாம். அழகிரி மாதிரியான ஒரு அடாவடி அரசியலை இந்த பொண்ணு செய்ய மாட்டாங்க, அவங்க பெண். ஸ்டாலினும் அவரது மருமகன், அவரது மகன், அவரது மனைவி, இந்த சர்க்கிளுக்குள்ள கலைஞருடைய மகள் செல்வி அவரையும் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இந்த நிலையிலிருந்து அழகிரியினுடைய குடும்பம் முழுமையாக ஒதுக்கப்பட்டு விட்டது. முழுமையாக கட்சி கண்ட்ரோல்ல ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சபரீசனும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடைய கைகளில் வந்து போனது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு முழுமையாக கிச்சன் கேபினட்டாக மாற்றிவிட்டார்கள். அதில் கனிமொழியை அவர்கள் வெளியே தள்ளுவதற்கு, எக்ஸ்பெல் ஃப்ரம் த சிச்சுவேஷன், அந்த ஒரு சூழ்நிலையில் முயற்சி பண்ணி கனிமொழி அவர்களை வெளியே தள்ள முடியாமல் போய்விட்டதற்கு காரணம், சின்ன கன்றில் வைத்து நாட்டு நட்டு மழையாக கிளையாக போய் பலாயிரம் கோடி ரூபாய்களுக்கு உருவாயிற்று. பலாயிரம் கோடிகள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உளவியல் ரீதியாக இது நம்ம அப்பா சொத்து தானே, இவருக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, சபரீசனுக்கும் நான் இருக்கிறேன் என்று நினைத்து வாக்களிங்க. யார் பணி? நீ நாட்டு நட்டாயா, கலை பிரித்தாயா, எங்குல பெண்களுக்கு கஞ்சி கலையும் சொந்தாயா? அவர் தானே எழுதினாரு. நீ என்ன பண்ணா உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் கேட்குறேன் ஐயா, சபரீசனுக்கு என்ன தெரியும்? திராவிட இயக்க வரலாறு தெரியுமா? மொழி போராட்டம் தெரியுமா? எமர்ஜென்சி பற்றி ஏதாவது தெரியும்? ஸ்டாலின் ஐயா விட்டுருங்க, எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு வரலாறு, ஒரே ஒரு இது உண்டு, நான் திருமணம் செஞ்சேன். சாதாரணமாக நினைக்காதீங்க. துர்கா ஸ்டாலின்லாம் அவர்கள்லாம் ரொம்ப விவரமான ஆளாக இருப்பாங்க. சும்மா பேசுவாங்க, நாங்கள் மாமனாருக்கு குழம்பு வச்சு கொடுத்தோம், திரு கருணாநிதி கையை விட்டு வைப்பார், என்ன இருந்தால் மாமா சாப்பிட மாட்டார்னு அது ஏதோ பேசுவாங்க. விவகாரமான ஆட்கள். அடுத்த உள்ளே வந்துடக்கூடாது, உள்ளே வந்தால் வம்பாயிரும் இருக்கிற பிரச்சனை. உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். கலைஞர் அவர்களுடைய பேத்தி கயல்விழி, அதாவது அழகிரி அவர்களுடைய மகள், இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுடைய ஆதரவு மதுரை சைட்லேருந்து ரொம்ப ஆதரவாகவே அடிச்சுக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு கலந்துக்கிட்டாங்க. நேற்று முன்தினம் அந்த நேரத்தில் செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் போய் அமைச்சர்கள் விஜய் அவர்களையும் பார்த்ததா ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? அதுவும் கலைஞர் ஃபேமிலியில், ஸ்டாலின் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஸ்டாலினுக்கெல்லாம் சித்தப்பா வேணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்க எதுக்கு தாவேகா பக்கம் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, பதவியேற்பு விழா வரைக்கும் வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. நம்ம எப்படி ஒரு பத்திரிகையாளராக கடந்து போகிறது, ஒரு கேள்வி வரதான் செய்யுது. எப்படி பார்க்கறது, என்ன விஷயம்? இப்போது திமுகவுக்கு முதல்ல பேச வேண்டியது மிக முக்கியமாக இந்த குடும்ப அரசியல். அதில் ஒரு அங்கம்தான் இந்த மூக்க அழகருடைய மகள். ஒரு செய்தி வந்திருக்கிறதில்ல, அது ஊர்ஜிதமான செய்தி. நீங்கள் நம்ம ஒரு எல்லா செய்தியிலையுமே
போட்டிருந்தாங்க. முக்கியமாக ஆவணப்படுத்தப்பட்ட தேசிய காணொலிகளான தமிழில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் 18 கூட அதனுடைய படங்கள்லாம் வந்தது. அவர் சந்தித்தார். இதற்கான மூல காரணம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு ஸ்டாலினும் அவரது மருமகன், அவரது மகன், அவரது மனைவி, இந்த சர்க்கிளுக்குள்ள கலைஞருடைய மகள் செல்வி அவரையும் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த கிச்சன் கேபினெட் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இதுவரை இயக்கியது. இப்பொழுது ஆட்சி இல்லை. இந்த நிலையிலிருந்து அழகிரியினுடைய குடும்பம் முழுமையாக ஒதுக்கப்பட்டு விட்டது. அது அவர்களுக்கு ஒரு நீண்டகால மன வருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு அழகிரியினுடைய உடல்நலை பாதிக்கப்பட்டது. திடீரென ஒரு மயக்கம் போட்டு விழுந்தார் சென்னையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு சரியாயிட்டு. நீண்டகால சிக்கலில் அழகிரியுடைய மகன் துரை, அவர் பேர் நல்ல பேர், அவரும் அழகிரி, ஆமாம், அவரும் பாதிக்கப்பட்டு விட்டு கோமாவில் பாதிக்கப்பட்டு கடைசியில் சிஎம்சியில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் பெல்லூரில் பல நாட்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரே பையன்தான். தற்போது அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க. இப்பொழுது ஒரு 10 லட்சம் கோடி இருக்கும். அவனுக்கு ஒரு சிறிய ஒரு மச்சம் ஒன்று வந்திருக்கும். அது சில வலி இருக்கும். டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு சரி இது கொஞ்சம் கேன்சர் மாதிரி இருக்குனாலே முடிஞ்சான். 10 லட்சம் கோடியும் முடிஞ்சது, அதிகாரமும் முடிஞ்சது. இது இயற்கையாகவே மனிதர்களுக்கு உள்ளது. பணமும் அதிகாரமும் தான் அவங்களை திமிர் பிடித்தவர்களாக மாற்றும். திரு அழகிரி அவர்கள் மதுரையில் ஒரு பெரிய கலோபரத்தை நடத்தினார். இன்றைக்கு அவருடைய பொண்ணு கயல்விழி வந்ததை பேசுவதற்கு முன்பு இந்த வரலாற்றை நான் சொல்லலாம் அல்லவா? அதாவது அந்த சம்பவத்தில் அப்பாவி 3 பேர் உயிரோடு எரிந்து போனார்கள். கொளுத்திட்டாங்க. நீங்கள் சொன்னது கொளுத்திட்டாங்க. அருமையான பாலிசி. இதற்கெல்லாம் நீதி அங்கே கிடைக்காது. ஏன்னா அப்போ ஆளுங்கட்சி டிஎம்கே தான், ஆளுங்கட்சி திக. இப்படியே குடும்ப அரசியல் தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் கருணாநிதி அவர்கள் இயலாத நிலைக்கு போகிற நேரத்தில் முழுமையாக கட்சி கண்ட்ரோலில் ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சபரீசனும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடைய கைகளில் வந்து போனது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு முழுமையாக கிச்சன் கேபினட்டாக மாற்றிவிட்டார்கள். அதில் கனிமொழியை அவர்கள் வெளியே தள்ளுவதற்கு எக்ஸ்பெல் ஃப்ரம் த சிச்சுவேஷன், அந்த ஒரு சூழ்நிலையில் முயற்சி பண்ணி கனிமொழி அவர்களை வெளியே தள்ள முடியாமல் போய்விட்டதற்கு காரணம், அவர் டெல்லியில் எம்பியாக இருந்தாலும் கருணாநிதியுடைய காலத்திலிருந்து அது வேறு வித விமர்சனங்களை வந்துவிடும் என இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸ்ன்னு சொன்ன மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் மாறி போய்விட்டார். உடனே பங்கீடு எப்படி படப்போகிறது, என்னமோ இவங்க அப்பம் விட்டு சொத்த மாதிரி. இது எவ்வளவு பெரிய ஆத்திரம் பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆனால் இங்கே ஏன் இந்த திமுகவுக்கு இந்த சிக்கல்? இப்போ நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பற்றி பேசுகிறோம். கயல்விழி அவர்கள் இப்போது வந்திருக்கிறார்கள். கயல்விழி நேற்று திரு விஜய் அவர்களை பார்க்க போன செய்தி ஆதாரமாக நம்மள்கிட்ட இருக்குது. 2 பத்திரிகைகளில், ஒரு பத்திரிகை டெல்லியிலேருந்து வரக்கூடிய ஆங்கில எடிஷனுடைய தமிழ் வெர்ஷன், மற்றொரு பத்திரிக்கை தமிழ்நாட்டில் மட்டுமே போகக்கூடிய ஒரு பத்திரிக்கை. அந்த 2 பத்திரிக்கையுமே செய்தி வெளியிட்டிருக்காங்க. நம்ம பேசுகிறதுக்கு ஆதாரம் வேணும். அப்படி பேசும்போது கயல்விழி காத்திருந்து அந்த பெண் பாவம் ஏதோ மனசில் ரொம்ப குறை திரு விஜய் ஐயாவை போய் பார்த்தாங்க. அன்னைக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு பதவியேற்பு விழாவுக்கும் வந்திருந்தாங்க. இப்போ இன்றைக்கு அவர்கள் பேசுவது நீர் பூத்த நெருப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆதரவாளர்கள் இன்றைக்கு அவர் பக்கம் இருக்காராம். யார் பக்கம்? இல்லை, இவர் அழகிரி. எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க, பலாயிரக்கணக்கில் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. இப்போ இருப்பாங்க. அவர் நான் கேள்விப்பட்ட அளவில் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லப்படுகிறது ஸ்டாலினை விட. நான் அந்த திமுக குடும்பத்தில் கேட்கிற போது ஷரக்கன்னு கோவப்படுவாராம் யாரு? அழகிரி. ஆனால் அடுத்த நிமிடம் கோபத்தை மாட்டிக்கொண்டு வாயா அப்படின்னு காசு கொடுப்பாராம். அந்த பண்பு ஸ்டாலின்கிட்ட கிடையாதுங்கிறாங்க. எனக்கு ஒரு டிரைவரே சொன்னார். நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் டெலிவிஷனில் நிகழ்ச்சி பண்ணேன், மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அப்போது அந்த டிரைவர் என்னை அழைத்து சொல்வார். அப்போது சொன்னார், பெரிய அண்ணனுக்கு இருக்கிற அந்த நற்பண்புகள் இவருக்கு இல்லை. அப்புறம் பயங்கரமாக கோவப்பட்டாலும் உடனே கூப்பிட்டு காசு கொடுத்து போய் சாப்பிட்டுவான்னு சொல்லிடுவார். அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சொன்னதை நமக்கு ஒன்றும் புதுசாக தெரியாது. நம்ம ஒன்றும் திமுக குடும்பத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் பல கல்யாணங்களுக்கு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் ஏராளமானவர்களுக்கு உதவிகள் செய்திருப்பது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில், இந்த மதுரை ஒரு கிராமப்புறங்களின் தலைநகர் தான். காது குத்து, சடங்கு, கல்யாண வீடு இப்படியெல்லாம் போய்
1000 2000. நான் சொல்றது 2008 9 7 8 9 அந்த காலகட்டங்களில் 6க்கு பின்னாடி. அப்போதுதான் அந்த உறவுகள் இப்பொழுது மதுரையில் தளபதி, மல்லன், முபாரக்கு இப்படி நிறைய பேர் இவருடைய ஆட்களாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், திரு அழகிரி அவர்கள் திட்டமிட்டு தனது மகளை நீங்கள் போய் கேளுங்கள், இது அவர்கள் குடும்பத்தினுடைய இதாக தான் இருக்கும். நான் யூகமாக சொன்னாலும் அது அவர்கள் குடும்பத்திற்குள் எல்லாரும் சேர்ந்து தான் பேசணும். ஏன் இதில் நினைக்கணும்னா, அழகிரி அவர்களுடைய உடல்நிலை, அவருக்கும் 70 வயது கிட்டத்தட்ட வாழ்க்கையில் ஒரு 3/4 பகுதியை கடந்துட்டார். ஒரு மனிதன் 100 வயது வாழல, அவருக்கும் உடல்நிலையில் பல உபாதைகள் 76 இருக்கலாம். 76 வயது இருக்கு. ஒரு இனி அவரால் இயங்க முடியாது. இயங்கினால் இருந்து கொண்டு இயங்கலாமே தவிர இன்னும் புதிதாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதற்கு போராடுவதற்கெல்லாம் அவருடைய உடல்நிலையும் இல்லை, மனம். நான் சொல்றது ரொம்ப வலிமையான கருத்து, யாரும் சொல்லலை. திரு கருணாநிதி ஐயா அவர்கள் இவர்களை இது பொது சொத்தடா என்று காட்டவில்லை, இது நம்முடைய சொத்துன்ற மாதிரியே வளர்த்துட்டாங்க. அப்போ திமுகண்டா என்ன ஆகும்? 67லேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. 67லேருந்து 27 60 வருஷம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரே ஒரு வருஷம் தான் இருந்தார். 60 வருஷமா வந்து சின்ன கன்றில் வைத்து நாட்டு நட்டு மலையாக கிளையாக போய் பலாயிரம் கோடி ரூபாய்களுக்கு உருவாயிற்று. பலாயிரம் கோடிகள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உளவியல் ரீதியாக இது நம்ம அப்பா சொத்து தானே, சொல்ற புரியுதா, குடும்ப சொத்தாக மாறி போய்விட்டது. அதனால அழகிரிக்கு பெரிய கவிஞரோ பெரிய எழுத்தாளரோ இல்லை. திரு கருணாநிதியை போன்று அது கொஞ்சம் வந்திருக்கிறது திருமதி கனிமொழி, அவங்க தான், அந்த அம்மா மட்டும்தான் கொஞ்சம் அந்த எழுத்தாட்டு. மற்றபடி திரு அழகிரி அவர்களுக்கு கூட திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ பேச தெரியாது. அவர்களுக்கு ஒரு பெரிய மொழி அறிவோ எழுத்தாட்டலோ திரு கருணாநிதி அவர்கள் போன்று இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும், அந்த உதயநிதி வரைக்கும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாருன்னா, ஏடா நம்ம அப்பா சொத்து, நான் ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, அந்த உளவியெல்லாம் வந்துட்டாங்க. நம்ம அப்பாவால் நடத்தப்பட்ட இயக்கம், நம்ம அப்பாவுடைய சொத்தில் நமக்கு இல்லாமல் சித்தப்பா பிள்ளைகளும் சித்தப்பாவும், சபரீசன் எங்கேயோ இருந்த சபரீசன் அம்பாசமுத்திரத்தில் முதலியார் உள்ள வந்து ஆட்டையை போடுறாரு. இப்போ அவர்களுக்குள்ள நாளைக்கு குழப்பம் வரும்னு வைங்களேன். இவருக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சபரீசனுக்கும் நான் இருக்கிறேன் என்று நினைத்து வாக்களிங்க. யார் பணி? நீ நாட்டு நட்டாயா, கலை பிரித்தாயா, எங்குல பெண்களுக்கு கஞ்சி கலைன்னு சொந்தாயா? அவர் தானே எழுதினாரு. நீ என்ன பண்ணா? உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் கேட்குறேன். ஐயா, சபரீசனுக்கு என்ன தெரியும்? திராவிட இயக்க வரலாறு தெரியுமா? மொழி போராட்டம் தெரியுமா? எமர்ஜென்சி பற்றி ஏதாவது தெரியும்? ஸ்டாலின் ஐயா விட்டுருங்க, எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு வரலாறு, ஒரே ஒரு இது உண்டு. நான் ஸ்டாலினுடைய மகளை, அந்த பொண்ணு பேர் என்னமோ ஒரு பேர்ல, நான் திருமணம் செஞ்சேன். செந்தாமரை ஸ்டாலினை திருமணம் செஞ்சேன். அது ஒன்று தானே உனக்கு அடையாளம். உங்களுக்கு தமிழ் தேசிய வரலாறு தெரியுமா? திராவிட தேசியத்தை பற்றி தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. இப்போ எந்த அளவுக்கு அந்த கட்சியை குடும்ப சொத்தாக மாற்றிருக்காங்க பாருங்க. அதனால் இப்போ இவங்க இது வந்து உடனடியாக எடுக்கப்பட்ட நிகழ்ச்சி தான். ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே எடுக்கப்பட்ட மூச்சு. முன்னாடி எடுக்கலை. ஏன்னா இவர் 22 சீட்டு பிடிப்பார், 18 சீட்டு பிடிப்பார், 15 அப்படி தான் திரு விஜய் அவர்கள். ஆனால் எதிர்பார்க்காத விஷயத்தில் எல்லாரும் ஆயிட்டாங்க. இப்போ பிள்ளையை அனுப்பி இங்கே வா, யார் நான், என்னுடைய யூக கருத்து, நீ போய் மாமாவா அவர் யார் அண்ணனோ சொல்லி பொண்ணு. இப்போ எல்லாருமே நான் போய் பார்க்க முடியாது. நான் பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம். பார்த்தாலும் கருணாநிதியுடைய பேத்தி, யார்? கருணாநிதியுடைய பேத்தி. அதனால் போய் அந்த அடையாளத்தோடு கார்டை கொடுத்து உடனே அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. யாருக்கு? அந்த கயல்விழி சகோதரி. அவங்க போய் பார்த்ததாகவும் நாளிதழ்களில் மதுரை மாநகர மேயராக அவங்க கேட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இது அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கங்கிற நமக்கு தெரியல. ஆனால் இப்போது பிடிஆர் வெளியே போயிட்டார். திமுக மதுரையில் பலமிழந்து போய்விட்டது. விஜய் எப்படி டாக்டிஸ் பண்ண போகிறார்? கயல்விழிக்கு இடம் கொடுக்க போகிறார். எங்கே? மதுரை மாநகரத்தில். மதுரையில் தான் கெட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. சென்னை மாநகராட்சி கேட்கவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்கு இன்னொரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இவர் இசை வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர். யார்? கயல்விழி. கயல்விழி இல்லை, கருணாநிதி. இன்னும் அது ஒரு குடும்பம் தான். அவங்க அம்மா தலித் சமூகத்தை சேர்ந்தவர். யார்? கயல்விழியுடைய அம்மா இருக்காங்க, காந்தி. அவங்க ஒரு தலித் சகோதரி. அவங்க அப்பா, நம்ம வந்து புரிந்து கொள்வதற்காக பேசுகிறோம். அப்போ அவங்க அப்பா பேர் ஓவி ஏதோ ஒரு பேர், முக்கியமான பேர், எனக்கு அது மறந்து போயிட்டு. நம்ம அந்த அழகிரியுடைய மாமனார், ஒரு பேர் ஓல வரும், நல்ல பேர். இப்போ புரிந்து கொள்வார்கள் நம்முடைய நேயர்கள். இப்போ கமெண்டில் கூட போட்டுருவாங்க. அது போட்டு அப்போ அவர்களுக்கு கொடுக்கலாம்.
கொடுக்கலாம் என்பது இவர் எந்த அரசியல் விங்கில் ஆதரவு செய்கிறார், இவருடைய யோஜனைக்காரர்கள் யார், இன்னும் யோசிக்கவும் செய்வார். எதற்குடா தேவையில்லாமல் கருணாநிதி குடும்பத்தை கொண்டு நம்ம கொண்டு உள்ளே விட்டு சிறையை தூக்கி ஆனால் வேலியில் போகிற ஓனானை பிடிச்சி சேலைகளை விட்ட கதையா, சிறையை தூக்கி விட்டு கதையாக ஆயிடக்கூடாது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்லுவான் சிறை இழுக்காதுலன்னு, அப்படி ஒரு கதையாகவும் ஆயிடக்கூடாதுன்னு கவனமாக இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதனால் இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. பட் வரப்போகிறது ஓரளவு கொஞ்சம் உறுதி ஆயிருக்கு. வந்தது ஒன்று சும்மா வந்திருக்காங்க, வந்து என்ன அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கறதுக்கு வரல, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேட்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த நாளிதழ் டெல்லியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆங்கில நாளிதழுடைய தமிழ் பதிப்பு என்ன சொல்லியிருக்குன்னா மதுரையை பற்றி கேட்டிருக்காங்க. மதுரை மாநகரில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாநகர மேயராக கொடுங்கள். இன்றைக்கி இருக்கிற ஸ்கிரிப்டில் உடனே எங்கே நின்றாலும் இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய ஃபுல் பூஸ்டில் இருக்காங்க, டக்கு டக்குன்னு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இப்போ அவங்ககிட்ட பவர் இருக்குது, ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக பொசிஷன் இருக்குது. இப்போ நம்பகமற்றாத கூட்டாளிகள் இல்லை, இப்போ இருக்கிற கூட்டாளிகள்லாம் நம்பகமான கூட்டாளிகள். அதனால் இவங்க டக்கு புக்குன்னு இடதுசாரிகளோ திருமாவளவனோ டக்குன்னு விட்டுட்டு போயிட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு சூழ்நிலையில் மதுரை வந்து தமிழ்நாட்டுடைய 2ஆம் நிலை நகர். கோவை மதுரை என்பதெல்லாம் ஒரு கண்ணியத்துக்குரிய பெரிய நகர். அவற்றில் கொடுப்பதற்கு கொஞ்சம் யோசிக்கலாம் அல்லது கொடுக்கலாம். அழகிரி மாதிரியான ஒரு அடாவடி அரசியலை இந்த பொண்ணு செய்ய மாட்டாங்க. அவங்க பெண் யார், நம்முடைய அந்த சகோதரி பேர் என்னது, கயல்விழி, இளம் பெண். அவளுக்கு மிஞ்சி போனால் ஒரு 30 வயசு 32 வயசாக இருக்கும். 40 இருக்காது, 35 வயசுக்குள்ளே இருக்கும், சின்ன வயசு தான். இப்போ அவர்களுக்கு கொடுத்தால் ஒரு கண்ணியமாக இருக்கும், ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபிகராகவும் இருப்பாங்க. அது திமுகவுக்கு பெரும் பின்னடைவு. இப்பொழுது திமுக பெரும் பின்னடைவில் தான் இருக்கிறது. திமுகவே அதை பண்ணல, என்னதான் இருந்தாலும் குடும்பம் இந்த மாதிரியான எப்படி பண்ணுவாங்க? திமுக பண்ணணுங்கிறீங்களோ? இல்லை, குடும்பத்துக்காவது பண்ணியிருக்கணும்ல. அண்ணன் மகள் எவன் சார் விடுவான்? அன்னைக்கு உறவெல்லாம் நாசமாக போயிட்டு எவன் இப்போ இருக்கிற சொத்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அதை விட்டு போட்டால் மூத்தார் தானே. அந்த இப்போ சாதாரணமாக நினைக்காதீங்க, துர்கா ஸ்டாலின்லாம் அவர்கள்லாம் ரொம்ப விவரமான ஆளாக இருப்பாங்க. சும்மா பேசுவாங்க, நாங்கள் மாமனாருக்கு குழம்பு வச்சு கொடுத்தோம், திரு கருணாநிதி கையை விட்டு வைப்பார், என்ன இருந்தால் மாமா சாப்பிட மாட்டான்னு அது எதுவோ பேசுவாங்க. விவகாரமான ஆட்கள். புரியுதா உங்களுக்கு? நம்ம மாதிரி உங்களை மாதிரி கிடையாது. அதனால் அடுத்த உள்ளே வந்துடக்கூடாது. உள்ளே வந்தால் வம்பாயிரும் இருக்கிற பிரச்சனை. அந்த மகன்டா அதை அந்த காலமாக உங்கள் தாத்தா காலம் எங்கள் தாத்தா காலமாக விட்டு கொடுக்குறது. அரை இஞ்சிக்கு 40 வருஷம் வழக்கு பேசிக்கிட்டு இருக்கான் சார் இன்னைக்கு சித்தப்பாவும் பெரியப்பாவும். நாளைக்கு சங்குதுனா கூட நான் பல பேர்ட்ட சொன்னேன், ஊரெல்லாம் கூட்டி ஓலமிட்டு அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென பேரிட்டு சூறையான் காட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரங்கிறான். ஏன்னா அரை அடி நிலத்துக்கு 40 வருஷம் வழக்கு பேசுகிறான். யாரு? ஒரே தாய் வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைங்க. கடைசியில் இவனும் செத்து போயிட்டான், அவனும் செத்து போயிட்டான். எங்கள் ஊரில் நடக்குது, உங்கள் ஊரில் நடக்கும். இங்கே தஞ்சை பக்கத்தில் உள்ளவங்க தானே, இங்கே ஏக்கர்கள் ஏகப்பட்டு இருக்கும். அந்த ஊரில் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பான், மதுரையில் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பான். இது கொஞ்சம் நெஞ்சமாக சார் இருக்குது. இளவு அரை ஏக்கரா 1/4 ஏக்கரா எங்கெங்கெல்லாமோ இருக்குது, கொஞ்சம் நெஞ்சமாக இருக்குது. எமர்ஜென்சி காலத்திலேருந்து உள்ள சம்பாத்தியம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. போன 5 ஆண்டுகளில் அவ்வளோ பேரும் மண்ணாளி போட்டு இப்போ நேற்று டிஎம்கேவுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ இந்த கயல்விழி அவர்களை வச்சு காய் நகர்த்துறது அப்படிங்கிறது திமுக குடும்பத்திற்கு ஒரு சற்று பின்னடைவு. இப்பொழுது விஜய் அவர்கள் கூப்பிடவில்லை, ஆனால் அவர்கள் திமுக திட்டமிட்டது ஸ்டாலினுக்கு செக் வைக்க வேண்டும் என்றதால் இவரை தயார்படுத்தி திரு அழகிரி அனுப்பியிருக்கிறார். ஆனால் நமக்கு வெளியே வந்த செய்திகள் கொஞ்சம், வெளியே வராத செய்திகள் பல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நமக்கு எல்லாம் பத்திரிகையில் வராமல் சொத்து பிரிவினைகள், சில பங்குகள் அப்பா இருக்கிற காலத்தில் சரியாக கொடுத்தது, அதிகாரத்தில் வேண்டுமென்றே இவர்களை டீக்ரேட் பண்ணியிருக்கலாம், அது அவருக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைக்கும் ஒரு ஆம்பளை பையன் இருந்தான், அவர் இப்போ உடல்நல சரியில்லை, நல்லா இருக்கணும், நாளைக்கு வருவாரா என்ன நமக்கு தெரியல, அவரை பற்றியான உடல்நல நம்ம இல்லை. அப்போ இந்த பெண் பிள்ளை நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் கொம்பு சீவி அவர்களுக்கு ஒரு புத்திமதியை தூக்கி பாகுபலி மாறி அவர்களை விட்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்தால் நம்முடைய தோழர் இருக்கார் பாருங்க, அப்படி போடு இப்படி போடுண்டு அவர் என்ன முடிவு எடுப்பார்னு தெரியல. அவரும் கொஞ்சம் சூட்சமாக எல்லாரையும் கூப்பிட வச்சு, தம்பிமார்களா அண்ணமார்களா வாங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, இதுதான் அரசியல். புரட்சி தலைவர் அவர்கள் காலத்தில் நடந்துச்சு, அம்மாவுடைய காலத்தில் நடந்துச்சு. ஏன்னா இப்போ பிஜேபி பாருங்கள் எல்லாரும் அரவணைச்சிக்கிடுவாங்க. உலகத்தில் எல்லாரும் அரவணைக்காத ஒரே தேசிய தலைவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தான். ஐயா மோடியோ நம்முடைய அமித்ஷா ஐயாவோ அவரோட பெரிய அரசியல் எல்லாரையும் அணைச்சிக்கிடுவாங்க. அப்படி அணைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காலம் பதில் சொல்லும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார்.
உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.